Hey guys, welcome back. இந்த ஹெல்மெட்டில் அதை போடுறதுக்குள்ள ஸோ உடுப்பிலேருந்தும் கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஹெட்டிங் டுவர்ட்ஸ் முருடேஸ்வர். இன்றைக்கும் பெருசாக எந்த பிளானும் இல்லை, வெறும் கோயில் மட்டும்தான். அப்புறம் அந்த கோபுரம் 20 ஸ்டோரிஸ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். ஸ்கூபா டைவிங் ஐ டோன்ட் திங்க் வில் பி டூயிங் இட் இன் நேத்ரானி ஐலாண்ட். ஆனால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறான், 4K கிட்ட. என் ஃபோன் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த உடுப்பி டு முருடேஸ்வர் ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் NH66 தான் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போகும், நம்ம பக்கத்துலேயே ஓட்டிகிட்டு போவோம். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு ட்ரைவ் தேர். பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 119 என்னவோ சம்திங், அண்ட் ஒரு 2 மணி நேரம் போட்டிருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் பார்க்கிங் வந்து பேஸ்மெண்ட்டில் இருந்துச்சு. ஓ மை காட், இந்த எல்லாத்தையும் வச்சுட்டு தள்ள முடியல வண்டியை. இந்த டேங்க் பேக் ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் இந்த ஒரு கிளிப்பை மட்டும் அவுத்துட்டு பெட்ரோல் போட்டு திருப்பி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்க்கிங் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. ரூமு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 1400க்கு வேறு லெவல் ஒர்த்து. ஸோ இங்கேருந்து எல்லாமே கிட்ட தான், ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லா பீச்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் உடுப்பியில். நீங்கள் வெஸ்டர்ன் காட் சைட்ஸ் உள்ளே போகிறீங்கன்னா தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி எது கேட்டாலும் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரூம்ஸும் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உடுப்பி வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். பாய் பாய். அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் சிட்டி. போடா. ஸோ இங்கே பெங்களூரில் இருக்கிற மாதிரி நம்ம தான் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்ற மாதிரி இல்லை, அவங்களே வந்து ஆர்டர் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இது இங்கே இந்த உடுப்பி, ஐ மீன் மொத்தமாக உடுப்பி அப்படின்னு தெரியல, பட் நாங்கள் வந்து இந்த பார்ட் வந்து ஒரு மாதிரி விண்டேஜாக இருந்துச்சு. எதுவும் பேக் டு 90s போன மாதிரி. எல்லா ஹோட்டல்ஸும் அப்படி தான் இருந்துச்சு, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஐ லவ்ட் இட். மேங்களூராக உடுப்பியான்னு கேட்டிங்கன்னா சே உடுப்பி. மேங்களூர் நாங்கள் பெருசாக எதுவும் பார்க்கல, ஏன்னா பெருசாக எதுவும் இல்லை மேங்களூரில் அவ்வளோ. இந்த உடுப்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இடம். ஒரு சைடு அரேபியன் சி, ஒரு சைடு வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, நடுவில் உடுப்பி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அரேபியன் சி ஒட்டி அப்படியே முருடேஸ்வர் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம், முருடேஸ்வருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஹொனாவர் போகலான்னு இருக்கோம். ஸோ ஹொனாவர்லேருந்து நிறையா பிளேசஸ் வந்து கிட்டே இருக்குது, சுற்றி பார்க்குற பிளேசஸ்ஸு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹொனாவரில் 2 or 3 days இருப்போம்னு நினைக்கிறேன். முருடேஸ்வரில் ஒரு நாள் தான். முருடேஸ்வரில் அப்படியே ஜஸ்ட் கிராஸ் பண்ணி கூட போயிருக்கலாம், பட் ஸ்டில் ஏன் அவ்வளோ ரஷ்? நம்மக்கிட்ட தான் டேஸ் கன்ஸ்டன்ட் இல்லை இப்போது, அதனால் பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees என்னவோ தான், இல்லை எக்ஸாக்டாக 1000 rupees தான். 1200 சொன்னால், அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 1000 rupeesக்கு பேசினேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் தங்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்-AC ரூம்ஸ் தான். ஸோ என்னால் பார்க்கிங்கை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அதனால் இங்கே கொஞ்சம் வெதரும் வந்து ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான்-AC ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. இங்கே தான் ஒரு பாரத் பார்த்தேன் நேற்று. பெட்ரோல் போடணும். இது வரைக்கும் ஒரு 2000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் பெங்களூர்லேருந்து. இது வரைக்கும் 529, அதாவது 530 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நாட் பேட். எவ்வளோ மைலேஜ் தந்துருக்குன்னு பார்க்கலாம். அந்த பேட் ரோட்ஸில் வந்தது ரொம்ப இதாகிடுச்சு. மொத்தமாக 530 கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக 29.5 29 கிலோமீட்டர் கிட்ட தந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பர் ஹைவேல போனீங்கன்னா 30-31 வரைக்கும் தரும் தாராளமாக. அவ்வளோதான். NH66 அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை கிலோமீட்டருக்கு? 64 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டு தான். அந்த பீச் மாதிரி இருக்குல்ல, அந்த பீச் சைடில் அப்படியே பக்கத்தில் சைடில் அந்த கல்லுக்கெல்லாம் போட்டிருக்கோம்ல, அங்கே ஓட்டணுன்னு நான் வந்து ரொம்ப அந்த
யூடியூபு பெனலி அப்படின்னு இருந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்ததில் வந்து செரி விலாக்ஸில் பார்த்தேன் அந்த ரோட்ஸு. அப்புறமா நிறையா இடத்துல வந்து அந்த ட்ரோன் ஷாட்ஸு இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது போய் ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. பட் பென்லியில் என்னால் பண்ண முடியல. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்போ பென்லி வாங்கினேன், கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட. ஸோ நான் வந்து நினச்சி வச்ச ட்ரீம் எல்லாமே, பென்லிக்கு நினச்சி வச்ச ட்ரீம் எல்லாமே நான் வந்து இந்த ஏடிவியில் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன் எல்லாத்தையும். இதில் தான் கயாக்கிங் பண்ணோம், இதில் ஒரு பார்ட்டு. இது அப்படியே போய் ஒரு கடலில் சேர்ந்துடும், டெல்டா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஏர்லி மார்னிங் நம்ம வந்திருந்தா சூப்பராக வந்திருக்கோம். இன்னும் 51 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நிற்கலாமா? அழகா இருக்குல்ல? தெரியல எனக்கும். அதுவா ஃபார்ம் ஆகணும் எப்படி? அது எல்லாமே ஒரே ஷேப்லேயே இருக்கும். இங்கே பார், நான் இது வரைக்கும் வந்து டிஜிட்டலாக ஒன்று பார்த்துட்டு இருந்தவொன்னா நான் அப்படியே இப்போ ட்ராவல் பண்ணி போகிறேன் அந்த ரோட்டில். அப்படியே லைனாக இருக்கு பார். அது அங்கே இன்னும் பெருசாக உள்ள போகுது பார், பெருசாக. என்ன ரோடுன்னு தெரில, போய் பார்ப்போம். ஆமாம், வெயிலாக இருக்குது. இது உள்ளே கொண்டு போகலாம், ஆனால் லக்கேஜோடு இருக்குது. திருப்பிக்கலாம், இறங்கு. நான் உள்ளே விடல, இங்கே தான் விட போகிறேன். அப்படியே சும்மா நின்ட்டு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பிளேஸு, நின்ட்டு போகாமல் எப்படி? இறங்கு. ரோட்லேயே நிற்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது ரொம்ப கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல் கியர்ஸை போட்டு அப்படியே செட்டில் ஆகிடுறோம், இறங்கவே தோண மாட்டேங்குது. சரி, இது உள்ள நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, வண்டி நிறுத்திட்டு போகலாம். இங்கே பாருங்க, ஏதோ நோண்டிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து மேன்மேடா இல்லை அதுவாகவே ஃபார்ம் ஆகிருக்கான்னு எனக்கு தெரில. தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஆள் இல்லாத இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மெயினாக தண்ணியில் இறங்குறதுக்கு. ஏன்னா எவ்வளோ டீப்பாக இருக்கும்னு தெரியாது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? ஆனால் வெயில், பட் பரவாயில்ல, காற்றடிக்கும் போது சில்லுன்னு தான் அடிக்குது. பார்த்துவோம். இங்கேருந்து அந்த வெள்ளை கலர் டேங்கு மட்டும் தான் எனக்கு தெரியுது. அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது எனக்கு. ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக வந்துருக்கும். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம். அண்ட் ஒரு சின்ன ரிமைண்டர், இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல அகெயின் தண்ணியில் கால் நினச்சிட்டு வரலாம், பட் பி கேர்ஃபுல். ஓகே,
ஏன்னா எங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ கேர்ஃபுல், என்ஜாய், கம் பேக். ஸோ அந்த மாதிரி பீச் பிளேசஸ் வரும்போது கொஞ்சம் கேஷ் கேரி பண்ணிக்கோங்க, ஏன்னா நெட்ஒர்க்ஸ் அங்கங்கே இருக்காது. இங்கே வந்து அடைச்சிலேன்னு இருக்கு பாரு. இளநீ குடிக்கணும் போல இருக்கு எனக்கு. அவ்வளோதான். இங்கே ரொம்ப வெயிலாக தெரியுது, உடுப்பி மேங்களூரோட. இதாக இருக்கு பாரு. நல்லா விட்றேன். ஸோ மெயினாக பார்க்கிங்கு, ஒய்ஃபை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு கீழே போக முடியல. அதுக்கு கீழே போனால் ஒய்ஃபை இல்லை, கீழே போனாலும் பெருசாக இல்லை, 800 ரூபாய்க்கு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ரீசனபிள், 1000 rupees. ஆனால் நான் ஏசி ரூமு, அதான் தாங்க முடியுமான்னு தெரில. செம்ம வெயிலாக இருக்குது. பார்ப்போம் போய்.